ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல்ங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த கூடைப்பைக்கு கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி வீடியோவாக இந்த ஆம்லா நாட் கூடை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது இந்த கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லி கொடுக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இந்த டாட்ஸ் கைப்பிடி மாதிரி இருக்கும். 2 கலர் கலந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு கலரில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். கூடை நல்லா லஞ்ச் கூடை சைஸுக்கு அகலமாக இருக்குது பாருங்கள். இந்த எப்படி சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. மொத்தம் 21 நாட் போட்டிருந்தோம். நடு லைனிலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 10 கணக்கு வச்சுட்டு பாருங்கள். அந்த 11வது நாட்டு அதை கை வச்சுக்கிட்டே அப்படியே வாங்க. அதுதான் நமக்கு மேலே பாருங்கள் இந்த மாதிரி அளக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுதான் நடு லைன் அப்படின்னு அடையாளத்துக்கு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதிலிருந்து பாருங்கள், நான் கை வச்சுருக்க இடத்துலேருந்து இந்த பக்கம் 4, அந்த சைடு 4, 1 2 3 4, அதுக்கும் நேராக கீழே பாருங்கள் அந்த ஓட்டையில் விடணும். அதே மாதிரி இந்த பக்கம் 1 2 3 4, அந்த 4க்கும் கீழே அடையாளத்துக்கு இந்த பக்கமும் பாருங்கள் 2 பக்கமும் இதே மாதிரி ஒரு அடையாளத்துக்கு ஒயர் சொருகி வச்சுக்கோங்க. சமமாக அப்போ தான் இருக்கும், உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த பேஸ் அடிபாகம் போட்டோம்ல, நடு லைன் ஒயர் ஜாயின் பண்ணோமே, அதிலிருந்து எண்ணிக்கிட்டு வந்துடுங்க. இப்படி தான் நீங்கள் அந்த அளந்துக்கணும். இப்போ உள் ஒயர் 1 2 3 4 4 அடி உள் ஒயர் எடுத்திருக்கேன். 1 2 3 4 4 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 ஒயர் நான் எடுத்திருக்கேன். 4 அடியில் 7 ஒயர் எடுத்துட்டு அந்த மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கு 2 பக்கமும் இருக்கிற ஓட்டையில் விடுங்க. இந்த விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நமக்கு, ஏன்னா மொத்தமாக விட முடியாது. அதனால் நீங்கள் ஒரு ஒயராக 2 ஒயராக அந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டு அந்த பக்கம் எடுத்துக்கோங்க. இன்னொரு ஹோல்ஸில் அந்த மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஒயர் சொருகி வச்சுருக்கோம்ல, அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஹோல்ஸில் இந்த பக்கம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு சமமாக வச்சுக்கணும். இந்த ஹோல்ஸ் ஆம்லா நாட்டு நெல்லிக்காய் முடிச்சியில் சின்னதாக தான் இருக்கும் நம்ம விடுறதுக்கு ஒயரு. அதனால் மொத்தமாக ஒயர் விடுறது கஷ்டமாக இருக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒயர் விட்டுக்கோங்க. 2 விட்டுக்கிட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடணும். உள்பக்கத்தில் இருந்து பார்த்து அந்த ஹோல்ஸ் பார்த்து அப்படி விடுங்க. கொஞ்சம் இப்படி விலக்கி விட்டு அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியே எடுத்துகிட்டு வரணும். கொஞ்சம் அந்த ஓட்டை சின்னதாக இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்குது. நீங்கள் உள்பக்கம் பார்த்து அந்த மாதிரி எடுங்க. பாருங்கள், அந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தள்ளி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒயர் சமமாக இருக்கணும், விலகிடக்கூடாது. அந்த நுனி பகுதியை விலகிடாமல் பார்த்துக்கோங்க. 2 பக்கமும் பாருங்கள், இந்த பக்கம் அந்த பக்கம், இந்த 2ஐயும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இழுங்க. சமமாக வச்சுக்கிட்டு அதன் பிறகு மறுபடியும் பாருங்கள், இந்த மாதிரி சமமாக எண்ணி வச்சுக்கிட்டு நல்லா டைட்டாக இழுத்திங்கன்னா 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் அமுத்திக்கிட்டே அதுக்கப்புறம் இப்படி இழுத்துக்கோங்க. இப்போ இது தனியாக ஒரு லப்பர் போட்டு கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு அடையாளத்துக்கு வேணும்னா. இது உள் ஒயரு, அதனால் இதை அப்படியே தனியாக வச்சுக்கணும். இப்போ மேலே போடுறதுக்கு தனியாக ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கலாம், அளந்துக்கலாம். அதுக்கு சாண்டல் கலரில் 2, கருப்பு கலரில் 2 எடுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 9.5 அடி, 9.25 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது கருப்பு 1, சந்தன கலர் 1 எடுத்துக்கோங்க. நான் ஒரு பக்கத்துக்கு சந்தன கலரில் 1, கருப்பு கலரில் 1 எடுத்துக்கிறேன். இன்னொரு பக்கத்துக்கும் நீங்கள் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே ஓட்டையில் விட்டுட்டு ஒயர் திரும்பிக்கக்கூடாது. இது இழுக்கும்போது உள் ஒயர் விலகிடும். அதனால் உள் ஒயரை ஃபஸ்ட்டு இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இப்போ நான் இந்த பக்கம் பாருங்கள், நுனி பகுதியை சமமாக வச்சுக்கிட்டு இழுக்கும்போது, அதை சமமாக இழுக்கிறதுக்காக இழுக்கும்போது என்ன பண்ணுறேன், உள் ஒயரை இறுக்கி பிடிச்சிக்கிறேன். அந்த மாதிரி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இழுத்துட்டு இது சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க.
ஏன்னா அந்த மாதிரி சமமாக வச்சிங்கன்னா தான் நீங்கள் மேலே பின்னிக்கிட்டே வரும்போது அது பத்தும் உங்களுக்கு. இப்போது அடுத்து எப்படி பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது அந்த மேலே போட்டோம்ல அந்த ஒயர் 2 தான் நம்ம பின்ன போகிறோம். சந்தன கலரு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க, கருப்பு கலரை இன்னொரு பக்கம் அப்படியே 2ம் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு ஒரு கை பக்கம் அந்த 2 கலரும் ஒரே கலராக இருக்கிற மாதிரி, கருப்பு ஒயர் 2ம் இன்னொரு கையில் இருக்குது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. உள் ஒயரை அது பாட்டுக்கு தனியாக இருக்கட்டும். இப்போது சந்தன கலர் ஒயர் பாருங்கள், ரைட் சைடு இருக்கிறத அடிப்பக்கமாக கொண்டு போய் அந்த கருப்பு ஒயர் 2யும் விலக்கி விட்டுட்டு அந்த கேப்பில் கொண்டுட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒயரை அமுத்தி இந்த கைக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போது லெஃப்ட்டில் இருக்கிற கருப்பு ஒயர் அடிப்பக்கத்து ஒயரை 2 ஒயர் இருக்கும், அதில் கீழே இருக்கிற ஒயரை அடிப்பக்கமாக கொண்டு வந்து 2 சந்தன கலர் ஒயருக்கும் இடையில கொடுத்துட்டு அந்த நம்மளை பார்த்துருக்குதுல்ல அந்த சந்தன ஒயரை அமுத்தி மறுபடியும் இந்த லெஃப்ட் கைக்கே கொண்டு வந்தாச்சு. இந்த உள் ஒயர் பாருங்கள் திரும்பிக்காமல் தனியாக அதை வச்சுக்கோங்க. இப்படி மேடு பள்ளம் இருக்கும்ல அது கரெக்டாக இருக்கிற மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. அதை தனியாக நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் அது லப்பர் போட்டு தனியாக வச்சுக்கோங்க. அதை நம்ம பின்ன மாட்டோம். அந்த மேல் கையில் இருக்க அந்த 4 ஒயர் தான் வச்சு பின்ன போகிறோம். ஒரு டைம் வலது கையிலேருந்து கொடுத்தாக்க 2வது டைம் இடது கை பக்கத்துலேருந்து கொடுக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி அடிப்பக்கமாக கொண்டு போய் 2 ஒயரையும் விலக்கி விட்டு எடுத்துகிட்டு வரணும். ஒரு 4-5 பின்னல் பின்னிட்டு நான் கையை வச்சு அமுத்துறேன் பாருங்கள். உள் ஒயரை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு கட்டை விரலை வச்சு இதை அமுத்தி இப்படி தள்ளணும். இந்த மாதிரி தள்ளிட்டு உள்பக்கம் லூஸ் கொடுத்துரும். இப்போ கொஞ்சம் லூஸ் ஆயிரும் ஒயர் உள்பக்கம். அதனால் என்ன பண்ணணும், இப்படி கொஞ்சம் அழுத்தி விட்ட பிறகு எல்லா ஒயரையும் 4 ஒயரையும் கொஞ்சம் இழுக்கணும் டைட்டாக. அப்படி இழுத்திங்கன்னா உள்பக்கம் லூஸாக இருந்தால் கூட வந்துடும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரியே இனிமேல் ஒரு 5-6 பின்னல் பின்னிட்டு கட்டை விரலை வச்சு கொஞ்சம் அமுத்தணும். அப்போ தான் கல் மாதிரி கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு தெரியும். இப்போது ஒரே கலரை 2 பக்கமும் இந்த பக்கம் சந்தன கலர் 2ம் கருப்பு கலர் இன்னொரு கைக்குன்னு கொண்டு போயிட்டதுனால உங்களுக்கு இந்த டிசைன் வரும். டாட் டிசைன் மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. நம்ம ஆரம்பிக்கும் போதே அந்த மாதிரி ஆரம்பிக்கணும், அவ்வளோதான். இப்போது அப்படியே உள்ளார நவுத்தி விட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் தூரம் பின்னினதுக்கு பிறகு நல்லா கைப்பிடி மொத்தமாக தெரியும். அதுக்கு தான் ஒயர் வந்து 9.25 அடி அந்த மாதிரி எடுத்துக்க சொன்னேன். மேல் ஒயரு உள் ஒயர் 4 அடி தான் எடுத்திருக்கோம். ஆனால் மேல் ஒயர் பார்த்திங்கன்னா 9.25 எடுத்திருக்கோம். இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டு பின்னிக்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணும்னு பாருங்கள். அந்த மேலே பின்னிக்கிட்டு வந்த ஒயர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், சொருகிற அளவுக்கு வேணும். அதனால் அதை சொருகிற அளவுக்கு வச்சுக்கிட்டு ஹைட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மேல் ஒயர் பின்னிக்கிட்டு வந்தோம்ல அந்த ஒயர்களை தனித்தனியாக இப்படி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. சந்தன கலர் தனியாக, கருப்பு கலர் தனியாக முடிச்சு போட்டு வச்சுட்டு நல்லா நெருக்கமாக அந்த பின்னிக்கிட்டு வந்த இடத்துல பக்கமாக முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த உள் ஒயர் வந்து 2ஆக பிரிச்சுக்கோங்க. இதுக்கு நேராக பாருங்கள், இந்த பக்கம் மார்க் பண்ணி வச்சுருக்கோம், அடையாளப்படுத்தி வச்சுருக்கோம்ல அந்த இடத்துல விடுங்க. அதுக்கு தான் ஆரம்பத்துலேயே இந்த மாதிரி ஒயர் சின்னதாக ஏதாவது சொருகி அடையாளப்படுத்தி வச்சுக்கணும், நம்ம எந்த இடத்துல சொருகணும் அப்படின்ட்டு. இப்போ உள் ஒயரை சொருகும்போது 2ஆக பிரித்து சொருகும்போது அந்த பள்ளமாக இருக்கிற பகுதி உள்பக்கம் தெரிகிற மாதிரியும், மேலே வெளியிலேருந்து பார்க்கும்போது வளவள பகுதி தெரியணும், அந்த மாதிரியும் பாதி பாதியாக பிரித்து சொருகிடுங்க. 2 ஓட்டையிலையும் சொருகணும் தனித்தனியாக. உங்களுக்கு எல்லா ஒயரையும் விட முடியலனாலும் 2 ஒயராக விடுங்க. 1 2ஆக விட்டு உள்பக்கம் இழுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஏன்னா அந்த ஹோல்ஸ் சின்னதாக இருக்குது இல்லையா, அதனால் பாருங்கள் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் ஒன்றா விட்டுருக்கேன். நல்லா உள்ளார விட்டு இழுத்துட்டு அதை சொருகி விட்டுறலாம். முடிச்சு போடாமல் கூட சொருகிடுங்க. நல்லா இழுத்து சொருகிடுங்க. அதன் பிறகு நம்ம மேலே இருக்கிறத அதை முடிச்சு போட்டுக்கலாம், மேலே பின்னிக்கிட்டு வந்த ஒயரை. இந்த பக்கமும் பாருங்கள் அடையாளத்துக்கு அந்த ஒயர் நீட்டிகிட்ருக்கு, அதனால் அப்படியே வெளிப்பக்கம் தள்ளி விட்டுருக்கேன் இன்னொரு ஓட்டையில் விட்டுட்டு. இப்போ இந்த ஒயர் பாருங்கள் முடிச்சுலாம் போட வேண்டாம், முடிச்சு போட்டால் ரொம்ப பெருசாக தெரியும்.
அதனால் அந்த உள் ஒயர் மட்டும் முடிச்சு போடாமல் எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. மேல் ஒயரை ஒரே ஒரு முடிச்சு போடணும். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையுமே நான் சொருகிட்டேன் உள் ஒயர்களை. இப்போ இந்த மேல் ஒயரை என்ன பண்ணணும், மேலே சும்மா முடிச்சு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு, அந்த முடிச்சியை எடுத்து விட்டுட்டு இதையும் அப்படியே ஆப்போசிட்டில் விட்டுருங்க. அதே ஓட்டையில் நம்ம எந்த ஹோல்ஸில் சொருகணுமோ அதே ஹோல்ஸில் நெருக்கமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஒயர் அந்த ஓட்டையில் 7 ஒயர் ஒரு பக்கத்துக்குன்னு சொருகியிருப்போம். அதனால் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். அதை பார்த்து சொருகிக்கோங்க. நல்லா உள்பக்கம் சொருகி டைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. மேலே பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கணும். மேலேருந்து பார்க்கும்போது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒரு டைம் அந்த பின்னல் மாதிரியே இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். அப்படியே உள்ளார சொருகி விட்டுட்டு இப்போ முடிச்சு போட்டுருங்க. 2 சந்தன கலர் ஒயரு, 2 கருப்பு ஒயரு மேலே பின்னிக்கிட்டு வந்தது, அதை நல்லா ஒரே ஒரு முடிச்சு போட்டுருங்க. 2ஐயும் சேர்த்து வச்சு ஒரு முடிச்சு போட்டுட்டு அதன் பிறகு இதை அப்படியே சைடில் கீழே அப்படின்னு 2 ஒயராக சொருகிடுங்க. அப்படி சொருகிட்டோம்னா நமக்கு எந்த காலத்துலேயும் எவ்வளோ வெயிட் வச்சு தூக்குனாலும் நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். கமெண்ட்டில் இன்னும் வேறு என்ன மாதிரி குடைகள் தேவைன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் நான் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி கைப்பிடி இன்னொரு பக்கமும் நீங்கள் போடுங்க. இந்த இடத்துல பாருங்கள் தூக்கிட்டுருக்கு, அதனால் ஒரு அடி ஒயர் கருப்பு ஒயர் எடுத்து இந்த மேலே நுனி பகுதியில் வரும்ல அந்த இடத்துக்கிட்ட அப்படியே நேராக வச்சு கட்டிடுங்க. இப்போ பாருங்கள், அந்த ஹோல்ஸும் நமக்கு சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது விடுறதுக்கு. அப்படி விட்டு 2 சுற்று மேலே அந்த கைப்பிடியை ஒரு அமுத்தி கட்டின மாதிரி, கைப்பிடியை கட்டுற மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி இழுத்து இந்த பக்கம் ஒரு ஒயர் அந்த பக்கம் ஒரு ஒயர் அப்படி விட்டுருங்க. அப்படி விட்டுட்டு உள்ளார ஒரு முடிச்சு போட்டு சொருகிடுங்க. முடிச்சு போடாமையும் சொருகிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா நீட்டமாக சொருகிட்டாக்க ஒன்றும் தேவையில்லை. இந்த சைடில் ஒன்று, வலது சைடு ஒன்று, இடது சைடு ஒன்று சொருகிடுங்க ஒயரை இப்படி முடிச்சு போட்டுட்டு. நான் ஒரு சின்னதாக ஒரு முடிச்சு போட்டுருவேன். அது பெருசாக தெரியாது, ஒரே ஒயர் தானே, அதனால் தெரியாது. முடிச்சு போட்டால் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படியே சொருகி விட்டுற வேண்டிதான். அதே மாதிரி இந்த பக்கமும் அதுக்கு நேராக பார்த்துக்கோங்க. இந்த பக்கமும் அந்த நுனி பகுதியில் வச்சுட்டு எடுத்து கட்டிக்கோங்க, அந்த கைப்பிடி அமுத்துற மாதிரி. அப்போ கைப்பிடி உங்களுக்கு வளைஞ்சி விழாமல் இருக்கும். நிறைய விதமான குடைகள் நம்ம சேனலில் இருக்குது, தேவைப்படுறவங்க பாருங்கள். பூஜை குடைகளும் நிறையா கொடுத்துருக்கேன். ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் நிறைய குடைகள் இருக்கும். லஞ்ச் பேக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பாருங்கள். அது கொஞ்சம் பாருங்கள், அந்த இடத்துல கஷ்டமாக இருக்குது சொருகிறதுக்கு. ஏற்கனவே அந்த மேலே லைனை மடக்கி உள்பக்கம் சொருகிருப்போம்ல கூட பின்னுனது, அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போது அதை அப்படியே சொருகி விட்டுருங்க. ஒரு முடிச்சு போட்டுட்டு அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் தூரம் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்தால் கட் பண்ணி போட்டுடணும், அவ்வளோதான். இதே அளவுகளோட இன்னொரு பக்கமும் கைப்பிடி போட்டுக்கோங்க. ரொம்பவே அழகாக வந்திருக்கு. அந்த பூ எப்படி செய்கிறது அப்படின்னு இதற்கு நிறைய போட்டு காமிச்சிருக்கேன் நம்ம சேனலில். தேவைப்படுறவங்க பாருங்கள், அந்த பூ எப்படி போடுறதுன்னு தெரியும், நம்ம சேனலில் இருக்குது. நீங்களும் போட்டு பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.